Hi everyone. இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பார்த்தீங்க அப்படின்னா a body of mass 5 kg is acted upon two perpendicular forces, அதாவது 8 Newton and 6 Newton. Give the magnitude and direction of the acceleration of the body. So directionம் கேட்குறாங்க, accelerationம் கேட்குறாங்க. அதாவது acceleration உடைய direction and then magnitude என்னவா இருக்க முடியும், அதனுடைய direction என்னவா இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அப்படி நம்ம பேசும்போது என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு 5 kg, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, ரைட். ஒரு ஆப்ஜெக்ட் இது வந்து 5 kg, என்கிட்ட இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரைட். ஸோ தட்ஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு கன்க்ளூட் ஹியர். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா அப்படின்னா இது 6 நியூட்டனாகவும் இது 8 நியூட்டனாகவும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல அக்சலரேஷன் என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் அதனுடைய டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிப்போம். அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஃபோர்ஸ் அப்பான் மாஸ் தான் இல்லையா. இப்போ எனக்கு ஃபோர்ஸ் இங்க என்ன இருக்கு, எனக்கு 8 இருக்கு 6 இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு டைரக்டா they said it is perpendicular to each other. அப்ப அந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கு, 90 டிகிரி. அப்ப ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ரிசல்டன்ட் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஓவர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab cos தீட்டா. இப்போ இந்த தீட்டா என்னது, அந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், இது வந்து பெர்பெண்டிகுலர், ஸோ 90 டிகிரி. அப்போ இந்த மொத்த டேர்மும் நமக்கு வராது. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் ரெண்டு வெக்டருடைய ரிசல்டன்ட் வேல்யூவாக இருக்க போகுது. அப்போ ரிசல்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான். யூ ஹேவ் யுவர் ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர். ஏ இஸ் 6, பி இஸ் 8. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணா 36, 8 ஸ்கொயர் பண்ணா 64, விச் இஸ் நத்திங் பட் ரூட் ஓவரில் 100ன்னு வரும். ரூட் எடுத்துட்டா 10 நியூட்டன் தான் உங்களுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ என்னுடைய மாஸ் தெரியும், கேள்வியில் இருக்கு. ஃபோர்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 10, and then mass வந்து பார்த்தீங்கன்னா 5. when you cancel that becomes 2 meter per second square. அப்போ அந்த ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷன் நம்ம தெளிவாக கொடுத்தாச்சு. அப்போ இங்க அதனுடைய டைரக்ஷன் என்னவா இருக்க முடியும். ஸோ டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது we go with the tan theta which is equal to opposite by adjacent, ரைட். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6/8, அதாவது இது y axis, இது x axis, சரியா. அப்போ 6/8 நம்ம டிவைட் பண்ணா நமக்கு வரக்கூடிய வேல்யூ பாருங்க 8, ரைட். 8 and then 6 not possible. ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், அப்போ இது 0 ஆகுது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 7 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ அப்ராக்சிமேட்டா என்னுடைய tan தீட்டா பார்த்தீங்கன்னா 0.75 அப்படின்ற ஒரு வேல்யூவில் வந்து நிற்க போகுது. அப்போ இந்த இடத்துல நீங்க நேச்சுரல் tan sin cosல எடுத்தீங்கன்னா, tanல எடுத்தீங்கன்னா 0.7 அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய தீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 36 டிகிரிக்கு நமக்கு வருது. அப்ராக்சிமேட்லி we get 36 டிகிரி, 0.8ன்னு வரும். அதை இன்னும் 37 டிகிரி அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். அப்போ அதனுடைய டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த 8 நியூட்டன் தான் இருக்க முடியும். டுவர்ட்ஸ் 8 நியூட்டன் தான், ஏன்னா அதுதான் லார்ஜர் ஃபோர்ஸ், ரைட். டுவர்ட்ஸ் 8 நியூட்டன் தான் எனக்கு இருக்க முடியும். அதனுடைய டைரக்ஷன் 36 டிகிரியில் இருக்கு. பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் ஸ்மைல்.